ஹாய், குட் ஈவினிங். நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் எனக்கு தேங்க்யூ ஸோ மச். நிறைய சப்போர்ட்ஸ் கேட்குறீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் கேட்ட ஒரு கொஸ்டின், ஒரு பேரண்ட் கேட்ட விஷயம். நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். பொதுவாக அந்த ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்ற குழந்தைங்கிட்ட பேரண்ட்டு நான் அம்மாட்ட கேட்டிருப்பேன். நான் வந்தோடனே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். மேம், கன்சீவாக அதாவது ரிலேட்டிவ் மேரேஜா, கன்சீவாக இருக்கும்போது நிறைய டிப்ரெஷன் இருந்தீங்களா, இல்லை பையனுக்கு இடையில ஃபீவர் வந்ததா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததான்னு ஒரு காமன் கொஸ்டின்ஸ் நிறைய பேர்ட்டு நான் கேட்டிருப்பேன். அந்த மாதிரி அவங்ககிட்டையும் கேட்டேன். அவங்க அட்மிஷன் போட வரும்போதும் கேட்டேன். அவங்க அதை மைண்ட்லேயே வச்சுட்டு இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. திருப்பி இன்னைக்கு வந்து மேம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க. சொல்லுங்க அப்படின்னு. மேம், நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கும்போது டிப்ரெஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. டிப்ரெஷனோட குழந்தைய வந்து வயிற்றுக்குள்ளே இருந்தாலே சில இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் நம்மளை சுற்றியே டிப்ரெஷன் இருக்குது. யாருமே நம்மளுக்கு மார்னிங் 6 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock படுக்கிற வரைக்குமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாதுங்க மேம். எல்லாமே ஆப்போசிட்ல தான் நடக்கும். அப்போ நம்ம எப்படி டிப்ரெஷன் ஆகாம இருக்கிறது? டிப்ரெஷன் ஆகித்தானே ஆகணும், இந்த எமோஷனலை வெளியே காட்டித்தானே ஆகணும். ஸோ எப்படி ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் அமையலாம், ஃபேமிலி ரன் பண்றதுக்குரிய சான்சஸ் நிறைய இருக்கு. பட் ஒரு சில 50% பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஃபீல் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ண முடியும்? அதை வந்து எப்படி கிளியர் பண்ண முடியும்? அப்ப குழந்தை அப்படி பிறந்துதான் ஆகுமா? குழந்தை பிறக்கலைன்னா மலடின்னு சொல்றாங்க, குழந்தை பிறந்தா இந்த மாதிரி இருக்குன்றாங்க. என்ன மேம் நாங்க பண்றது அப்படின்னு கேட்டாங்க. எல்லார் வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி எல்லார் வீட்லயும் பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள் இல்லாத வீடு அப்படின்னீங்கன்னா யாரையுமே நீங்க சொல்ல முடியாது. ஒரு சில பர்சன் வெளியில சொல்றாங்க, ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, ஜெனியூனா எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. பட் வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும். பட் அதை தாண்டி என் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, நம்ம ஒரு ஒரு உறவு வந்து ஒரு உயிரை வந்து நம்ம கையில எடுக்க போறோம் ஒரு 10 மாசத்துல. அதுக்கு நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை மேல உங்க ஆர்வத்தை ஃபுல்லா தெரியுங்க. ஒரு சில பேருக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், நிறைய சொல்லியிருப்பேன். டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், புக்ஸ் ரீடிங் பிடிக்கும், சாங்ஸ் கேட்கறது பிடிக்கும், இல்ல குக் பண்றது பிடிக்கும். ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணுங்கன்ற நான். எனக்கு யார் முக்கியம்? நம்ம லைஃப் மேரேஜ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு குழந்தை இம்பார்ட்டன்ட். இந்த குழந்தை வெளியில கொண்டு வரதுக்கு என்னென்ன நம்ம எஃபெக்ட் போடணுமோ அந்த எஃபெக்ட் போடணும். அப்போ என் ஒருத்திக்காக இப்ப நம்ம கத்தியோ எமோஷன் ஆகியோ அங்க ஒரு விஷயமும் நடக்க போறது கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு தான் இருக்க போறாங்க. நீங்க ஒரு 10 நாளைக்கு அமைதியா இருந்து நீங்க உங்க வேலையை செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க, உங்களை நீங்க லவ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 1 hour ஒதுக்குங்க. ஸோ குழந்தையும் ஆரோக்கியமா இருக்குமா, நீங்களும் ஆரோக்கியமா இருப்பீங்களா, டிப்ரெஷன் ஆக மாட்டீங்களா? ஸோ நம்மளை சுத்தி, அதை மேம்கிட்ட அதான் நான் சொன்னேன், நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல நான் சொல்லியிருந்தேன் அவங்க கிட்ட. அதாவது இனிமே பக்கத்துல யாராவது கன்சீவா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கண்டிப்பா நம்ம சொல்லுங்க, ஒரு சர்வீஸ் மைண்டோட சொல்லுங்க. இனிமே வந்து இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகாதமா, குழந்தைக்கும் அதை எஃபெக்ட் பண்ணும், எனக்கும் அந்த மாதிரிதாம்மா ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த புரிய வைங்க அப்படின்னு அவேர்னஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கோசரம் சொன்னாங்க. நான் எப்படி போய் பக்கத்துல சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இதை போய் சொல்லுங்க. நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எதையுமே மாத்த முடியாது, நபர்களை மாத்த முடியாது, அவங்களோட பிஹேவியரை மாத்த முடியாது. ஆனா உங்களோட குழந்தைய நீங்க ஆரோக்கியமா பெத்தெடுக்க முடியும். எஸ் ஆர் நோ? கண்டிப்பா முடியும். உங்களால முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால அதை ஜெயிக்க முடியும். ஸோ அந்த கான்ஃபிடன்ட் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தைய நம்ம பெத்தெடுக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன எஃபெக்ட் கொடுக்கணுமோ அந்த எஃபெக்ட் போட போறோம். ஸோ இவங்க பேசுறதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது. நம்மளுக்கு 10 மாசம் கழிச்சு ஒரு குழந்தை வரப்போகுது, புது உறவு வரப்போகுது. அவங்கள என்ன டிராவல் பண்ணி வளர்க்க போறோம், அவங்க கூட லைஃப்பை நம்ம எப்படி என்ஜாய் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நியூவா வர்ற ஒரு குழந்தை, ஒரு உறவு, ஒரு உயிர், அது மேல டிராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது சுத்தி நடக்கிற பிரச்சனைய பெரிய விஷயமா தோணாது. நம்ம இதை விட்டுட்டு உள்ள ஒரு ஜீவன் இருக்கிறதையே விட்டுட்டு நம்ம 24 hours கத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா குழந்தையும் பாதிக்கும், நம்மளும் பாதிப்போம். இப்போ அவங்ககிட்ட கேட்டேன், ஒரு விஷயம் கத்தி பேசுறோம், எமோஷன் ஆகுறோம், டென்ஷன் ஆகுறோம், அந்த இடத்துல அந்த விஷயம் கிளியர் ஆகுமா? இல்ல மேம், ஆகாது. மறுநாள் இதை விட பெருசா தான் பண்ணுவாங்க. அப்பயே நீங்க கத்துறீங்க, அப்பயே உங்க ஹெல்த் ஸ்பாயில் பண்றீங்க, அப்படியே உங்களை நீங்க மென்டல் ப்ரெஷர் நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. அது உங்களுக்கும் லாஸ், வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கும் லாஸ். ஸோ நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் நம்ம எதையுமே கண்டுக்காம ஃபுல் ஃபோக்கஸ் என்னோட குழந்தை மேல வச்சுட்டோம் அப்படின்னா
ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப், நம்ம குழந்தை வெளியில வர்றதுக்கு என்னென்ன எஃபெக்ட் போடணுமோ அந்த எஃபெக்ட் போடுவோம். அதுக்காக இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் சாங் கேட்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பார்க்கலாம். சமையல் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு சமையல் யூடியூப் பார்த்துட்டு சமையல் பண்றது, அதை டிஃப்ரெண்டா பண்றதெல்லாம் பிடிக்கும். அதுல கான்சன்ட்ரேஷன் போய்க்கலாம். அந்த விஷயத்துல நம்மளோட மைண்டை டைவர்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு சாங் கேட்டுட்டே ஏதாவது புது விஷயங்கள் டிராயிங்கோ பெயிண்டிங்கோ பண்ணுது, அந்த மாதிரி போய்க்கலாம். ஒரு சில பேருக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், மைல்டா ஆடிக்கலாம். ஒரு சில பேருக்கு ஏதாவது புக்ஸ் ரீடிங் பிடிக்கும், அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு சில பேருக்கு பக்கத்துல இருக்க குழந்தைய கூப்பிட்டுட்டு வம்பிழுத்துட்டு விளையாண்டுட்டு இருக்க தோணும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம மைண்டை நம்ம தான் நம்ம நினைச்சால் கண்டிப்பா முடியும். ஸோ நம்ம நினைச்சு நம்ம குழந்தைய வெளியே, நல்ல ஆரோக்கியமான குழந்தைய வெளியே கொண்டு வரணும். இதை பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.